Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 1 numbersல exponents and powers பத்தி பார்க்க போறோம். இந்த 1.6 exercise குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு introduction பார்த்திரலாம். Exponents and powersனா என்னன்னு பார்த்திரலாம். இது வந்து பேஜ் நம்பர் 39 to 44 வரைக்கும் இருக்கு. First வந்து exponents அப்படினா நம்ம எப்படி எழுதுவோம்? Powers அப்படினா எப்படி எழுதுவோம் அப்படினு first பார்த்திரலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இல்லையா டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லையா பவர் அதாவது டிகிரி ஸோ எக்ஸ்போனன்ஸோட ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கணும் அதாவது ஏ பார் எம் அப்படின்னு இருக்கணும் இந்த ஏங்கிறது என்னதுன்னா திஸ் இஸ் பேஸ் ஓகே இந்த பவர் எம்ங்கிறதுனா என்னதுன்னா பவர் இல்லைனா வந்து எக்ஸ்போனன்ட் இல்லைனா வந்து டிகிரி இது மூணுத்துல எது வேணாலும் சொல்லலாம் பவர் எக்ஸ்போனன்ட் இல்லைனா டிகிரி ஓகே இப்போ இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி எழுதலாம்னா ஒரு 5 பவர் 2 இல்லைனா ஒரு 10 பவர் 5 ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸில் எழுதலாம் ஸோ எக்ஸ்போனன்ட் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஒன் பேஸ் அண்ட் ஒன் பவர் ஓகே இந்த பவர் இட் கேன் பி எனி இன்டீஜர் எனி நம்பர் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதில் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது எக்ஸ்போனன்ட்ஸில் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா பவர் வித் ஜீரோ அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் அதாவது பவர் வந்து ஜீரோவாகவும் நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட்டாகவும் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை ஜீரோ அப்படின்னா என்னதுன்னா பவர் வந்து ஜீரோ நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்னா என்னது பவர் ஸோ அந்த பவருக்கு இன்னொரு மீனிங் தான் எக்ஸ்போனன்ட் அதை வந்து நெகட்டிவ் மைனஸில் இருந்தால் அதோட வேல்யூஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ரூல் ஏ பவர் ஜீரோ இது வந்து நான் ஜென்ரலாக எழுதியிருக்கேன் எனி நம்பர் பவர் ஜீரோ வந்து 1 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பவர் ஜீரோவும் 1 ஒரு 1000 பவர் ஜீரோவும் 1 எனி நம்பர் பவர் 0 இல்லை ஒரு -1 பவர் 0வும் 1 தான் ஓகே எந்த நம்பருக்கு பவரில் 0 போட்டாலும் ஆன்சர் வந்து 1 இதில் அந்த கண்டிஷன் என்னதுன்னா ஏ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0 ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அதாவது இந்த பேஸ் வந்து 0வாக இருக்கக்கூடாது 0 பவர் 0 அப்படின்னு இருந்தால் தட் ஹேஸ் நோ வேல்யூ ஓகே நோ மீனிங் ஃபார் தட் ஓகே நான் ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் எனி நம்பர் பவர் 0 அப்படின்னு பார்த்தாலே உடனே 1 போட்டுடலாம் ஏதாவது ஒரு நம்பருக்கு பவரில் 0 இருந்துச்சுன்னா 1 ஓகே எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி 4 + 5 + 7 இல்லை 5 பவர் 0 ஹோல் பவர் போட்டு இங்கே 0 அப்படின்னு இருந்துட்டாலே ஹோல் பவர் 0 அப்படின்னு இருந்துட்டாலே திஸ் இஸ் 1 எந்த கேல்குலேஷனுமே நீங்கள் பண்ண வேண்டாம் இப்போ ஹோல் பவர் 0 அப்படின்னு இருந்துட்டாலே அந்த வேல்யூட ஆன்சர் வந்து 1 ஓகே நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகிடும் இது ஓகே நான் இப்போது பவர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பவர் வந்து பாசிட்டிவ்னா என்னென்னு பார்த்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லையா 5² எழுதலாம் இதெல்லாம் ஒரு எக்ஸ்போனன்ட்டுன்னு இப்போ இது எப்படி எழுதணும்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு இதை 5² படிப்போம் இல்லைனா 5 பவர் 2 5 × 5 10 பவர் 5 எப்படி எழுதுவோம் 10 வந்து 5 டைம்ஸ் 10 × 10 × 10 × 10 × 10 அப்படின்னு 5 டைம்ஸ் எழுதுவோம் 10 × 5 மல்டிப்ளை பண்ண மாட்டோம் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாசிட்டிவ் பவராக இருந்தால் இப்படி பண்ணுவோம் அதுவே நெகட்டிவ் பவர் வந்துருச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பவர் -2 அப்படின்னு வந்துருச்சுன்னா இதை வந்து நம்ம 5 × 5ன்னு எழுத முடியாது ஏன்னா பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா பவரை வந்து பாசிட்டிவாக மாற்றணும் பாசிட்டிவாக மாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும் ஓகே எப்படி பவரை பாசிட்டிவ் மாற்றுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க எதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னா பேஸுக்கு ரெசிப்ரோக்கல்னால் என்னது நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் மாற்றி எழுதுறது தான் ரெசிப்ரோக்கல் வெரி சிம்பிள் ஓகே இப்போ பாருங்கள் இந்த 5 நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும் இது 5/1 இருக்குன்னு அர்த்தமா ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/5ன்னு வரும் இந்த பவர் 2 வந்து ப்ளஸ் ஆகிடும் இது எங்கே வரும்னா இங்கே வரும் புரியுதா இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிவிடுங்க 1/5 இந்த பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும் கீழே போயிடும் அப்படியே புரியுதா இப்போ அது இப்படி இருந்துச்சுன்னு வைங்க 1/5 பவர் -2 இப்போ இதை எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள் இது எப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணுறது 5/1 அப்போ இந்த -2ங்கிறது இங்கே வந்துடும் அப்படியே மேலே போயிடும் இது பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ அதுதான் இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஏ பவர் -mன்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும்னா 1/a பவர் m எப்படி வந்துச்சுன்னா இங்கே /1 இருக்குன்னு அர்த்தமா அப்போ இது என்ன ஆகும் அப்படியே இது மேலே போகும் இது கீழே வருமோ ஸோ அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும்
ரெசிப்ரோக்கல் பண்ணாலே பவர் வந்து ஆப்போசிட் சைன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரூல், வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சம் laws of expanded form of numbers using exponents. அதாவது ஒரு நம்பரை வந்து எப்படி expanded ஃபார்மில் எழுதுறது நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அதை எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 6th ஸ்டாண்டர்டில் படித்தோம் இல்லையா, அதை பார்த்துடலாம். 5832 நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில்? 5 × 1000. இது 1000 பிளேஸ், இது வந்து 1s பிளேஸ், இது 10s பிளேஸ், இது 100s பிளேஸ், இது 1000s பிளேஸ். ஞாபகம் இருக்கா? அப்போ 5 × 1000 + 8 × 100 + 3 × 10 + 2 × 1 அப்படி எழுதுவோமா? இப்போது இதை எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் எப்படி எழுதுவோம் பாருங்கள். இது 1000 எப்படி எழுதலாம்? 10^3. அதாவது 10 வந்து 3 டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இது 1000 நம்ம எப்படி எழுதலாம்? 10 × 10 × 10, அதை தான் 10^3. 100 எப்படி எழுதலாம்? 10 × 10, அதான் 10². இது 10^1, இது வந்து 2 அப்படி. இதுதான் வந்து எக்ஸ்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதுறது. புரியுதா? நெக்ஸ்ட் அதுவே டெசிமலில் இருந்துச்சுன்னா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். 58.32 இது நம்ம எப்படி எழுதுவோம்? 50 + 8 + 3/10 + 2/100 எழுதுவோமா? ஏன்னா இது வந்து டெசிமலுக்கு அப்புறம் வந்து இது 10th பிளேஸ், இது 100th பிளேஸ். அப்போ /10/100ன்னு போடுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ். இப்போ நம்ம அதை வந்து எப்படி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து 5 × 10 இருக்குது. இது இங்கே எப்படி எழுதலாம்? இதை 5 × 10, அதுதான் இங்கே 5 × 10^1 போட்டிருக்கேன். இங்கே வந்து 8 × 1. அப்போ இது எப்படி எழுதலாம்? 8 × இந்த 1 வந்து 10^0ன்னு எழுதலாமா? 10^0ங்கிறது 1. இப்போது நெக்ஸ்ட்டு 3/10 எப்படி எழுதலான்னு பாருங்கள். 3 × 10^-1. ஏன் அப்படி எழுதணும்னு பாருங்கள். இது 3/10^1ன்ற அர்த்தமா? அப்போ இதை மல்டிப்ளிகேஷன் மேலே வந்துச்சுன்னா இந்த பவர் வந்து நெகட்டிவ் ஆகிடும். அப்போ 10^-1. அதே மாதிரி இது 2/100 எப்படி எழுதலாம்? 2/10² எழுதலாமா? அப்போது இது மேலே வரும்போது பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். அப்போ பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். நான் வந்து 2வை கீழே கொண்டு வரல, இதை மட்டும் தான் மேலே கொண்டு போகிறேன். அப்போ 10 வந்து மேலே போச்சுன்னா 10²ங்கிறது மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போச்சுன்னா பவர் வந்து ஆப்போசிட் சைன் ஆகும். அப்போ 10^-2. ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எப்படி எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் பார்த்தலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். சம் லாஸ் இருக்குது எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா வந்து ப்ராடக்ட் லா. ஓகே, ப்ராடக்ட் லா இது வந்து எப்படின்னு பாருங்கள். a^m × a^n which is equal to a^m + n. கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து a வந்து should not be equal to 0. m n வந்து இன்டீஜர்ஸாக இருக்கலாம். இன்டீஜர்ஸ்னால் என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இருக்கலாம். ஆனால் ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது இந்த பவர். ஓகே, நான் ஏ வந்து பேஸ் வந்து ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். புரியுதா? இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, அப்போ அதை 1 டைம் எழுதிக்கணும். எது சேமாக இருக்கோ அதை 1 டைம் எழுதிக்கணும். பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் அதை அப்படியே எழுதிக்கிட்டு பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் மல்டிப்ளிகேஷனில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2³ × 2^5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ பாருங்கள், பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா, மல்டிப்ளிகேஷன் இருக்கா, அப்போது பவரை ஆட் பண்ணணும். அப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கனால அதை 1 டைம் போட்டுட்டு பவர் அப்படியே ஆட் பண்ணணும். ஸோ 2^8 இஸ் த ஆன்சர். புரியுதா? இது பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் பவரை ஆட் பண்ணணும், பேஸை 1 டைம் போடணும். எது சேமாக இருக்கோ அதை 1 டைம் போடணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எழுதுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2^50 × ஒரு 2^71 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் 2வை வந்து 50 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி 2வை வந்து 71 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை. அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். புரியுதா? இப்போ ரெண்டு பேஸும் சேமாக இருக்குது, ஜஸ்ட் பவர் ஆட் பண்ணிட்டா 2 பவர் என்ன ஆன்சரோ எழுதிடலாம், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த ரூல்ஸ்லாம் லாஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லா வந்து கோஷன்ட் லா. ஸோ கோஷன் அப்படின்னா என்னதுன்னா டிவிஷன். ஓகே, அப்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்.
இங்கே வந்து பவர் ரெண்டும் சேமாக இருந்து பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் பவர் ஆட் பண்ணணும். இங்கே வந்து பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து டிவிஷனாக இருந்தால் பவரை சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இதை எப்படி எழுதலாம்னா a/m இப்படி கூட எழுதலாம், டிவைடட் பை a/n கூட எழுதலாம். இதே சம் நான் இங்கே போடுறேன் பாருங்கள், 2/5 டிவைடட் பை 2/3. அப்போ இங்கே பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, டிவிஷனாக இருக்குது, அப்போ பவரை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால அது ஒன் டைம் எழுதிட்டு 5 - 3. ஸோ 2/2 இஸ் த ஆன்சர். ஓகே, இங்கேயும் வந்து a should not be equal to 0, m n வந்து இன்டீஜர்ஸ். புரியுதா? இந்த ரெண்டு ரூலும் ப்ராடக்ட் ரூல் அண்ட் கோஷன்ட் ரூல். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பேஸ் சேம் மல்டிப்ளிகேஷன் பவர் ஆட் பண்ணுங்கள், பேஸ் சேம் டிவிஷனாக இருந்தால் பவரை சப்ராக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் லா பவர் லா. இது ரொம்ப சிம்பிள் தான், இதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு பவர் இருக்கும், இப்போ ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். a/m the whole power n இருந்துச்சுன்னா a/m into n அப்படின்னு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 the whole square அப்படி இருந்துச்சுன்னா 2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், 3 into 2. ஸோ 2/6 is the answer. இதுலேயும் வந்து a should not be equal to 0, m and n integers. ஓகே, now இப்போ இந்த மூணு லாவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ சில பேருக்கு டவுட் வரலாம், ஏன் மேம் சப்போஸ் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பவர் சேமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இதில் சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா 2 into 3ன்னு போட்டு மேலே வந்து 5 + 5 ஆட் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா நீங்கள் தானே மேம் சொன்னீங்க மல்டிப்ளிகேஷனில் பவர் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க, நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்பு சொன்னேன், பேஸ் சேமாக இருந்தால் தான் பவர் ஆட் பண்ணணும்னு சொன்னால் அதை மறந்துடுவீங்க. பேஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் பவர் ஆட் பண்ணுவோம். அதுவே பவர் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணோம், பேஸ் சேமாக இருந்தால் எது சேமாக இருக்கோ அதை ஒன் டைம் எழுதணுமா, அதே மாதிரி தான் இங்கே பவர் சேமாக இருக்கா, அதை ஒன் டைம் அப்படியே பவரில் எழுதுங்க. அப்போ பேஸை என்ன மேம் பண்ணுறது, அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுவே டிவிஷன் இருந்தால் ஜஸ்ட் அப்படியே டிவைட் பண்ணுங்கள். எது சேமாக இருக்கோ அதை ஒன் டைம் அப்படியே அந்த இடத்துல எழுதிடணும். பேஸ் சேமாக இருக்கா, அதை ஒன் டைம் அந்த இடத்துல அப்படியே எழுதுங்க. பவர் சேமாக இருக்கா, அதை ஒன் டைம் அந்த இடத்துல அப்படியே எழுதுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா 2 into 3 6/5. புரியுதா? ஸோ இந்த ரூல் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சம் மோர் லாஸ். இதில் வந்து பவர் சேம், ஸோ பேஸை நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி பவர் ஒன் டைம் எழுதியிருக்கேன், பேஸ் அப்படியே டிவைட் பண்ணி பவரை ஒன் டைம் எழுதியிருக்கேன். புரியுதா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் சொல்லிட்டேன், புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நான் சொன்ன இந்த 5 லாவுமே எதுக்கு யூஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு லாவே கிடையாது. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, 2/3 + 2/5 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிடுவீங்கன்னா 2/3 + 5, ஏன்னா பேஸ் சேமாக இருக்குது, பவர் ஆட் பண்ணிட்டேன், ஸோ 2/8ன்னு எழுதிடுவீங்க. திஸ் இஸ் ராங். நம்ம எப்போ லா அப்ளை பண்ணணும், மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் பேஸ் சேம்னா பவர் ஆட் பண்ணணும். இங்கே அடிஷன் இருந்தால் நோ ரூல், இது எப்பயும் பண்ணுற மாதிரி 2 வந்து 3 times 2 into 2 into 2 + 2 5 times எழுதி மல்டிப்ளை தனித்தனியாக பண்ணிவிட்டு ஆட் பண்ணாமல் தான் இதுக்கு ஆன்சர் வரும், மற்றபடி வராது. உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த laws of exponents full and full is only for multiplication and division, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இந்த 5 லாஸும் நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் very important thing, standard form and scientific notation. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நம்பர்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் நோட்டேஷன் இஸ் நத்திங் பட் எனி நம்பர் இன்ட்டு 10 power a, அதாவது 10 power. பேஸ் வந்து 10ஆக இருக்கணும், அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். அண்ட் ஆல்சோ இந்த நம்பர் வந்து எதுலேருந்து இருக்கணும்னா 1 to 9 தான் இருக்கணும். ஓகே, அதாவது சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கணும், 1 to 9. ஓகே, இல்லைனா less than 10 அங்கே இருக்க முடியாது, 2 digit நம்பர் வராது, சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் வரும். ஸோ இப்போ வந்து நம்பர்ஸை வந்து எப்படி சயின்டிஃபிக் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் நம்பர்ஸை ரீட் பண்ண முடியாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய நம்பர், இந்த நம்பரை ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. இதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிட்டா இட் வில் பிகம் வெரி ஈஸி டு ரீட். எப்படின்னு பாருங்கள், இதை வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிட்டா வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரீட் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படின்னாலே என்னதுன்னா, ஒரே ஒரு நம்பர் தான் இங்கே இருக்கணும்,
இந்த இடத்துல. அப்போது 4 மட்டும்தான் வேணும், இது எந்த நம்பருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பாயிண்ட் வச்சுக்கலாம், 4 பாயிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது 1 to 9 10க்குள்ளே தான் இருக்கணும் அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து 10க்குள்ளே தான் இருக்கணும். அப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு டெசிமல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே டெசிமல் இருக்கா? இல்லை. அப்போது டெசிமல் வந்து இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த டெசிமல் வந்து எங்கே நான் கொண்டு வர போகிறேன்? இங்கே கொண்டு வரணும், 4 பாயிண்ட்டுன்னு கொண்டு வரணும். கரெக்டாக? அப்போ நான் அதான் வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் இங்கே பாயிண்ட் இருக்கணும் எழுதும் போது டெசிமல். ஓகே, அதாவது 10க்குள்ளே தான் இங்கே எழுதணும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 4 பாயிண்ட்டுன்னு போட்டு இந்த நம்பர் எல்லாத்தையும் எழுதுங்க. 6 8 7 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இந்த ஜீரோவெல்லாம் எழுத வேண்டாம். ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோ வந்தாலும் நோ வேல்யூ. கரெக்டாக? நம்ம 4.687 எழுதுனா போதும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இன்டூ 10 to the power 10 to the powerன்னு எழுதணும் இல்லையா? இப்போ நான் எத்தனை நம்பர் தள்ளி டெசிமல் மூவ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இங்கேருந்து இங்கே தள்ளியிருக்கேன். அப்போ எத்தனை நம்பர் தள்ளியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நம்பர்ஸ் தள்ளியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா 10 power 16. இப்போ ஈஸியாக இதை ரீட் பண்ணலாமா? ஏன் +16 வரணும், -16 வரக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இந்த ரூல் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமல் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா பவர் வந்து பாசிட்டிவ். அதுவே வந்து டெசிமல் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா பவர் வந்து நெகட்டிவில் எழுதணும். புரியுதா? கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 0.000543 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. இதை எப்படி வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு எழுதணும்னு பாருங்கள். இப்போ இந்த டெசிமல் வந்து நான் எங்கே கொண்டு போகணும்? 5க்கு முன்னாடி. ஏன் அங்கே கொண்டு போகணும் அப்படின்னா அந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனோட ரூலே அப்படி தான். அதாவது 1 பாயிண்ட் அப்படின்னு சம்திங் இருக்கணும், இன்டூ 10 to the power சம் நம்பர் இருக்கணும். அதுதான் அதோட ரூல். 1 பாயிண்ட்டுன்னு இல்லை, எனி நம்பர் பாயிண்ட். ஆனால் 0ன்னு இருக்கக்கூடாது. அந்த பாயிண்டில் வந்து 10 பிலோ 1 to 9 தான் இருக்கணும். 1 to 10 பிலோ தான் இருக்கணும். அப்போ இந்த டெசிமல் வந்து நான் இங்கே கொண்டு போகிறேன். அப்போ இங்கே வந்து இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறேன். அப்போ இது நம்பர் என்னவாயிடும்? 5.43. இந்த ஜீரோக்கெலாம் வேல்யூ இல்லை, ஏன்னா டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ எழுதினாலும் வேல்யூ இல்லை, அதனால் எழுத வேண்டாம். இன்டூ 10 to the power ஆஃப் என்ன போகணுன்னு பாருங்கள். எத்தனை நம்பர் நான் தள்ளியிருக்கேன்? 1 2 3 4 டிஜிட்ஸ் தள்ளியிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணதுனால பவர் நெகட்டிவ். இதுதான் நான் சொன்னேன். ஓகே, டெசிமல் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதும் போது இது மறந்துடாதீங்க. இந்த ரூலு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதும் போது டெசிமல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து பாசிட்டிவ். அதுவே டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணால் இந்த பவர் வந்து நெகட்டிவாக வரும், மறந்துடாதீங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் போடும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 1.6 எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த 1.6 எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக போட முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 1.6 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Until then, bye students.